10 ஆப்பிளுக்கு சமம் 1 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. 20 வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் அதிசய பழம். உணவு பழக்க வழக்கங்களில் பழங்கள் எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு ஆரோக்கியம் என்றாலும், எந்த பழத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரிந்திருந்தாலும், சில பழ வகைகள் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கும். ஆனால் அது போன்ற பழங்களைத்தான் நாம் வேண்டாம் என்று கடந்து செல்கிறோம். அந்த வரிசையில் சப்பாத்தி கள்ளி பழத்தில் என்ன நன்மை இருக்கிறது என தெரிந்து கொள்ளுங்கள். சப்பாத்தி கள்ளி என்ற பெயரை சொன்னதும் நம் நினைவுக்கு வருவது பாலைவனம் தான். இந்த சப்பாத்தி கள்ளிக்கு தண்ணீரே தேவையில்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துவிடும். இது நாவறட்சியை போக்க வல்லது. இதை ஆடு மேய்ப்பவர்கள் எடுத்து உண்பார்கள். வெயில் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்கும் சக்தி கொண்டது. ஆனால் இதை தவிர இவற்றில் பல்வேறு நன்மைகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த பழம் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்பதை மதுரையில் சாலைகளில் மூலிகையை கொண்டு உணவு சமைத்து வழங்கக்கூடிய பாண்டியன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். சப்பாத்தி கள்ளி கிட்டத்தட்ட இப்போது வளர்த்தால் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த செடியில் பழம் வரக்கூடும் என்றும், ஒரு பழம் சாப்பிட்டால் 10 ஆப்பிள் பழத்துக்கு உண்டான ஆரோக்கியத்தை கொடுக்கும். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தற்போது கிடைப்பது அரிது என தெரிவிக்கிறார். இவரது கடையில் இந்த பழத்தை கொண்டு ஜூஸ் ரெடி செய்து வைத்திருக்கிறார். சப்பாத்தி கள்ளி சாப்பிடுவதால் கர்ப்பப்பை கோளாறு பிரச்சனையை சரி செய்யவும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும், குடல் புண்ணை சரி செய்யவும் இது உதவுவதாகவும் கூறுகிறார். மேலும் இந்த சப்பாத்தி கள்ளியில் இருக்கும் ஜெல்லை எடுத்து அசுத்தமான நீரில் போட்டால் நீர் எல்லாம் சுத்தமாகிவிடும் என்றும், இது தற்போதுள்ள டிராகன் பழம் போன்று அடுத்த 1 மாதத்தில் விளையக்கூடியது இல்லை என்றும் தெரிவித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இது கர்ப்பப்பை கோளாறு இயற்கையான பழம், இதயத்துக்கு நல்லது, குடல் புண்ணுக்கு நல்லது. இந்த ஒரு டப்பா சாப்பிட்டோம்னா 10 ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி. இது இப்போ முளைக்க வச்சா 80 வருஷம் கழிச்சு தான் முளைக்கும். டிராகன் ஃப்ரூட் மாதிரி அடுத்த மாதம் முளைக்காது. ஆமாண்ணே, இந்த அருகுண்ணே இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈரம் படாமல் தட்டில் காத்தோட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மாதம் கூட வச்சுக்கலாம். ஈரம் தான் படக்கூடாது முக்கியமாக. ஈரம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த 2-3 போட்டு அரைச்சி குடிக்கணும். 1-2 குடிச்சா 1 சாப்பிட்டா பத்தாது, செட் ஆகாது. யாராவது தோட்டம் துறவுல இருந்தால் மக்களை பூரா புடிங்கி போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த செடி கிடைக்காது. சப்பாத்தி கள்ளி இப்போ முளைக்க வச்சோம்னா அடுத்த 10 வருஷம் ஆகும் முளைக்கிறதுக்கு. வெறும் செடி வர்றதுக்கு, பழம் வர்றதுக்கு 80 வருஷம் ஆகும். கர்ப்பப்பை கட்டி, கல்லீரல் கட்டி, கேன்சர் கட்டி, ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இயற்கையான பழம்னே. இது ஒரு பழம் சாப்பிட்டா 10 ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி. அதுதான் ஜூஸா போட்டு வச்சிருக்கேன். அது விதை கனமா இருக்கும், கடிக்க முடியாது. அதுக்காண்டி தான் அதை அரைச்சு கொண்டுறேன். அது 30 ரூபா இருக்கு. 30 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா. 100, 107. இந்த அருக்கு வரல தொண்டமுள்ளே, இந்த அருக்கு வரனே, இந்த தொண்டமுள்ள இந்த அருக்கு வரக்க தெரியுதா? ஸ்டார் தெரியுதா? இதான் தொண்டமுள்ளு. இதை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். இந்த அப்படி சைடில் வெட்டினோம்னா ஆமாம் தொண்டமுள்ளு. ஜூஸ் அடிக்கும்போது முழுசா போட்டுக்கலாம். இந்த பள்ளத்துக்கு கீழே இருக்கும். இந்த எடுத்துங்க. இது விதை கடிக்க முடியாது, ஆனால் விதையை முழுங்கினாலும் தப்பு இல்லை. கொய்யா விதை மாதிரி தான். இந்த இருக்குல்ல, இந்த பண்ணிட்டேன். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.